Hi, hello, welcome to my channel Vamsi Homeo Clinic. வணக்கம், நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி தான் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கெட்ட கொழுப்பு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா நச்சு கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 வாரத்தில் இந்த கெட்ட கொழுப்பு உள்ளுறுப்பு கொழுப்புகளை எப்படி கரைக்கலாம், 2 வாரத்தில் எப்படி கரைச்சி நம்ம ஸ்லிம்மாக ஃபிட் ஆகலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த உள்ளுறுப்பு கொழுப்பு அப்படின்னா என்ன, அதனால் நம்ம உடல் நலத்துக்கு என்ன பாதிப்புகள் வரும், பாதிப்புகள் வர்றதுனால நம்ம என்னென்ன அவதிப்படுவோம், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ உள்ளுறுப்பு கொழுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்களுக்கு ஃபேட் இருக்கா கொலஸ்ட்ரால் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடும். பார்க்குறப்ப உருவம் வந்து தாறுமாறாக இருக்கும் இல்லையா, அதாவது இடுப்பை சுற்றி டயராக இருக்கும். நிறைய பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு உடல் பருமன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது ஆரோக்கியமான உடல் எடை வந்து எப்படியே நம்ம குறைக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உள்ளுறுப்பு கொழுப்பை வந்து நம்ம நச்சு கொழுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உள்ளுறுப்பு கொழுப்பு அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து திசுக்களுக்கு அடியில் வந்து கொழுப்பு வந்து எக்கச்சக்கமாக படிஞ்சிச்சுன்னா அதுதான் நம்ம உள்ளுறுப்பு கொழுப்பு அப்படின்னே சொல்லுவோம். இந்த உள்ளுறுப்பு கொழுப்பு பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பார்த்திங்கன்னா இதயம், கல்லீரல் மற்றும் குடல் பகுதியில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து பெண்களை விட ஆண்களுக்கே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த உள்ளுறுப்பு கொழுப்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய விதமான உடல் உபாதைகளை ஏற்படணும். ஹார்ட் அட்டாக்கு, பக்கவாதம், ஸ்ட்ரோக்கு, கல்லீரல் பிரச்சனை, புற்றுநோய் பிரச்சனை, குடல் உபாதைகள், அஜீரண கோளாறுகள் மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், கேஸ்ட்ரைட்டிஸு, அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தி விடும். இந்த உள்ளுறுப்பு கொழுப்பு அவ்வளோ அபாயமானதா அப்படின்னா கண்டிப்பாக உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அபாயமானது தான். இப்போ மன அழுத்தத்தினால வர்றதை விடவும் இந்த உள்ளுறுப்பு கொழுப்புகள் பார்த்திங்கன்னா இதயத்தில் அடைப்பு ஏற்படுத்தும், மூளையில் வந்து ஸ்ட்ரோக் அந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுனால இதை நம்ம வந்து ரொம்ப கவனமாக கையாளணும். இப்போது இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து இடுப்பு சுற்றளவு 80 ஆண்களுக்கு வந்து 95 சென்டிமீட்டருக்கு மேலேயும் போகிறப்ப பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்த்திங்கன்னா பெண்களுக்கே பார்த்திங்கன்னா இடுப்பை சுற்றி நல்லா வளையமாக இருக்கும். ரொம்ப அவதிப்படுவாங்க, நடக்க முடியாமல், மூச்சு விட முடியாமல் சிரமப்படுவாங்க. ஆண்கள் பார்த்திங்கன்னா குனிஞ்சு நிமிர்றதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க. இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா, அதிகப்படியான கலோரி உள்ள உணவுகளை சாப்பிட்டுட்டு நம்ம எந்த விதமான வேலையும் பார்க்காம உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறது, உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது, உடல் ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிட்றது, ஊட்டச்சத்துக்கள் இல்லாத உணவுகளை சாப்பிட்றது, இது மூலமாக தான் வந்து நமக்கு இது இல்லாமல் அதிகப்படியான புகைப்பிடித்தல், மது அருந்துதல், மரபணு ரீதியாகவும் இது வரலாம். இல்லை பிறக்கிறப்பவே உடல் எடை குறைந்த குழந்தைகள் வந்து வளர்கிறப்ப பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த உள்ளுறுப்பு கொழுப்புகள் வந்து ஜாஸ்தியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதெல்லாம் காரணம். அப்போது உள்ளுறுப்பு கொழுப்பை நம்ம எப்படிலாம் குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஆரோக்கியமான சமச்சீர் உணவுகளை சாப்பிட்றது, சிறுதானியங்கள் நிறைய எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, தியானம் பண்ணுறது, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 30 நிமிடங்களாவது நம்ம உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும். உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்குறோன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஏஞ்சி நடக்கிறது, அது மாதிரி லேட் நைட் சாப்பிடாமல் இருக்கிறது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப தாமதமாக இரவில் சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா, நம்ம எடுத்துக்கிற உணவில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃபேட்டாக தான் கன்வெர்ட் ஆகி அடி வயிற்றில் தான் வந்து கொழுப்பாக ஸ்டோரேஜ் ஆகும். அப்படி ஆகிறப்ப என்ன ஆகும்னா, அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லாம் நமக்கு கம்மியாயிட்டு சர்க்கரை வியாதிகள் வரலாம், ரத்த கொதிப்பு வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம், புற்றுநோய்கள் வரலாம், கல்லீரல் குறைபாடுகள் வரலாம், பித்தப்பையில் கல் வரலாம். இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கும் இதெல்லாம் வாய்ப்பாகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மன ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு, உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறதுனால நம்ம வந்து கண்டிப்பாக வந்து டயட்டில் வந்து ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணணும், நடைப்பயிற்சி பண்ணலாம், மெல்லோட்டம் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம், நீச்சல் பயிற்சி பண்ணலாம். இந்த மாதிரியான எல்லாத்தையும் பண்ணி நம்ம 2 வாரங்களில் வந்து ஃபேட்டை வந்து ஈஸியாக குறைச்சிடலாம். அது மற்றும் வெள்ளி எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம பண்ணுறதுனால உடல் எடையை வந்து கரெக்டாக நம்ம அந்த அளவில் கொண்டுட்டு வந்துட்டு நம்ம கெட்ட கொழுப்பு, இந்த நச்சு கொழுப்பு, உள்ளுறுப்பு கொழுப்பு அதெல்லாமே அகற்றி நம்ம வந்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு போகலாம். இதை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா 2 வாரங்களில் வந்து இந்த உள்ளுறுப்பு கொழுப்பை கரைத்து நம்ம ஆரோக்கியமாக நம்ம உடல் எடையை மேம்படுத்துவதோடு இல்லாமல் ஸ்லிம் ஃபிட்டாக இருக்கிறலாம். அதனால் எந்த விதமான சோம்பேறித்தனமும் இல்லாமல் உள்ளுறுப்பு கொழுப்புகள் இருக்குது அப்படின்னு உருவத்தை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்மளை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்லாம் இல்லாமல் உயிருக்கு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற பயத்தோடு நம்ம பண்ணோன்னா எந்த விதமான பிரச்சனைகளுமே வராது. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.